அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் அதாவது கடந்த வெள்ளியன்று ஏறத்தாழ 5-6 படங்கள் வெளியான நிலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் முதல் திரைப்படம் சசிகுமார், சமுத்திரக்கனி, ஸ்ருதி பெரியசாமி, பாலாஜி சக்திவேல் மற்றும் பலர் இணைந்து நடித்த நந்தன் திரைப்படத்தை பற்றி வாங்க பார்க்கலாம். இந்த படம் தொடங்குறப்பவே இந்த கதைக்களம் மாதிரி வேற எங்கேயும் நடக்கலைன்னு சொல்றவங்களை கையை பிடிச்சு கொண்டுட்டு போய் காட்டுறதுக்கு நான் தயார் அப்படின்னு இயக்குனர் ரா சரவணன் பெயரோட ஒரு சென்டென்ஸோட தொடங்குது இந்த படம். ஸோ அந்த அளவுக்கு நிகழ்கால உண்மைக்கு மிக நெருக்கமாக இந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காரு. அதற்காகவே இயக்குனர் ரா சரவணனுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை அவர் சொந்த செலவுல தயாரிச்சும் இருக்காரு. அவர் இதற்கு முன்னாடி ஆனந்த விகடன்ல ஒரு பத்திரிகையாளரா இருந்தது. அவரோட பல வசனங்கள்ல அரசியல் பேசுற வசனங்கள்லயும் சரி, நையாண்டி வசனங்கள்லயும் சரி தெரிக்க விட்டுருக்காரு. அதற்கு ஒரு உதாரணமா இறுதி காட்சியில சசிகுமார் சமுத்திரக்கனி கிட்ட ஒரு வசனம் சொல்லுவார், இங்க ஆள்றதுக்கு தான் அதிகாரம் தேவைன்னு நினைச்சோம் சார், ஆனா வாழ்றதுக்கே அதிகாரம் தேவைங்கிறது இப்பதான் புரியுது அப்படின்றது. அதாகட்டும், அந்த சீன் முடிஞ்ச உடனே அந்த அலுவலகத்துல இருந்த ஒரு பெண் என்னக்கிய அப்படின்னு சொல்லி பாலாஜி சக்திவேலை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறதுல இருக்கிற நையாண்டி ஆகட்டும் அவ்வளவு இயல்பா கதையோட்டத்தோடவே போயிருக்கு. அதே மாதிரி சசிகுமாரோட மனைவியா நடிச்சிருக்கிற ஸ்ருதி பெரியசாமி பாத்தீங்கன்னா அவ்வளவு இயல்பா அந்த மண்மனம் மாறாத பெண்ணா வாழ்ந்தே காட்டியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பா எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அதுவும் சசிகுமாரை இதுவரையிலும் சிட்டி பாயா பார்த்திருக்கோம், இல்ல வில்லேஜ்லயே கூட ஒரு அடியாள் மாதிரி எல்லாம் கூட பார்த்திருக்கோம். ஆனா இதுல முழுக்க முழுக்க ஒரு அழுக்கு பையனா அவரை காட்டியிருக்காங்க. அது ஒரு புது முயற்சியா இருக்கு. இந்த படத்துக்கு ஆர்.வி. சரணின் ஒளிப்பதிவு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி போயிருக்கு. பச்சை புல்வெளிகளை காட்டுறது, வயல்வெளிகளை காட்டுறதாகட்டும், அதே மாதிரி அந்த அரசியல் வெம்மையை காட்டுறதாகட்டும், இரண்டுக்குமே இருவேறு கலர் ஷேடிங் கொடுத்து அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட எடிட்டரான நெல்சன் ஆண்டனியோட எடிட்டிங்கும் பாத்தீங்கன்னா படத்தோட விறுவிறுப்பு அந்த ஸ்பீடு குறையாத அளவுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. எந்த இடத்துலயுமே நம்மளுக்கு அலுப்பு தட்டவே இல்லை. அதே மாதிரி இந்த படத்துக்கு இசையமைப்பாளரா நம்ம பழைய இசையமைப்பாளர் ஜிப்ரான் தான் இருக்காரு. அவருக்கு இந்த படத்துல புதுசா ஜிப்ரான் வைபோதான்ற ஒரு பேர் போட்டிருக்காங்க. அவரோட பெயர் மாற்றம் மாதிரியே அவரோட பின்னணி இசை அண்ட் பாடல் இசைகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. பல இடங்கள்ல நம்மளை அந்த கதைக்குள்ளேயே போக வச்சு அளவும் வச்சிருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான இசையை கொடுத்திருக்காரு. இவங்க எல்லாத்த விட இந்த படத்துல முக்கியமா குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஆள்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தின் வில்லனாக நடிச்சிருக்கும் இயக்குனர் பாலாஜி சக்திவேல். அதாவது அவரும் இதுல நடிச்சிருக்காருன்னே சொல்ல முடியாது. ஏன்னா வெளியில பொது வெளியில ஒரு தலைவரா அரசியல் பேசுறது, அதாவது மக்களுக்கு நல்லவனா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதாகட்டும், தனி வேலையில தன்னோட குடும்பம் சுற்றத்தாறு முன்னாடி ஒரு ஜாதி பேரி பிடிச்ச மிருகமா இருக்கிறதாகட்டும், அவர் அந்த கேரக்டர்ல அவ்வளவு பொருத்தமா பண்ணியிருக்காரு. அதுவும் கொஞ்சம் கூட சத்தம் போடாம ஆர்ப்பாட்டம் இல்லாம ஒரு வில்லத்தனம் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த வில்லனை தண்டிக்காம விட்டது அரசியல் படத்துல இதற்கு முன்னாடி மணிரத்னம் எடுத்த ஆயுத எழுத்து மாதிரியே ஒரு இறுதி காட்சி இருந்தது. கொஞ்சம் ரசிக்கும்படியா இருக்கு. இந்த படத்தோட பெயர் நந்தன்கிறது இந்த படத்தின் கதாநாயகனான சசிகுமாருக்கு கிடையாது, மிதுன் போஸ்ங்கிற ஒரு சின்ன பையனுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் இந்த படத்தோட திரைக்கதையை திருப்பும் ஒரு இடத்துல இறந்து போய் சும்மா போற மாதிரி இருந்தாலுமே இந்த கதை முழுக்க அவரோட உணர்வுகளை பேஸ் பண்ணி இருந்ததுனாலேயே அந்த படத்துக்கு அவரோட பெயரை வச்சிருக்காங்க. அதே மாதிரி சசிகுமாரோட மகனா நடிச்சிருக்கிற பையன் எங்கேயோ திட்டி எடுத்துட்டு ஒரு விதைய நடுவான். அந்த விதை முளைச்ச ஒரு பெரிய செடியா அவனை விட உயரமா வளர்ந்துரும். அந்த செடி கூட அவன் பேசுற கான்வர்சேஷன், அவங்க வீட்டுல இருக்கிற கௌதாரி கோழி அதுக்கு கூட எல்லாம் பேசுறது, அந்த ஒரு குழந்தையோட மனப்பான்மையை அவ்வளவு இயல்பா காட்டியிருப்பான் அந்த பையன். இந்த படத்துல முக்கியமா குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா படத்தோட தலைப்பெழுத்து, அதாவது டைட்டில் போடுறப்ப ஒரு கிராம பஞ்சாயத்துல இருக்கிற எலெக்ஷனை பத்தி பேசுவாங்க. ஸோ அப்படி பேசுறப்ப ஒவ்வொருத்தரும் பேசுறப்ப அவங்களோட செருப்பு பத்தி, செருப்பு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கேமரா காட்டிட்டு போகும். ஸோ அந்த செருப்புக்கு உண்டானவரை பத்தி அவங்க எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த செருப்பை பார்க்கறப்பவே நம்மளுக்கு இவங்க இந்தந்த வாழ்க்கை தரத்துல இருக்காங்க, இவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு இருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் இருக்கும் இந்த படத்துல அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லாம சொல்லியிருக்காரு இயக்குனர். அதே மாதிரி சமுத்திரக்கனி அண்ட் தயாரிப்பாளர் ஞானவேல் ஒரு சில சீன்கள்ல முக்கியமான திருப்பங்கள் வர்ற சீன்ல போறாங்க.
மொத்தத்தில் கிடாரி படத்தையும் அமைதிப்படை படத்தையும் பார்த்த ஒரு உணர்வு ஏற்படுவதை நம்மளால் தவிர்க்க முடியலை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.